நான் அம்மா பார்த்தேன். அவர்கள்ட்ட இதெல்லாம் டபுள், ட்ரிபிள் பிரைஸ் விப்பாருங்க. ஓ! சரி, நாங்கள் நன் வாசிப்பு நன்றி அரும்புரை வாணி. ஈஸ்வரன் அண்ணா அரும்புக்குள் வந்துட்டு. செல்வோம். ஓ! ஈஸ்வரன் வந்திருந்தாங்க. வணக்கம் மிஸ் அண்ணா. வணக்கம் வணக்கம் இனிய வாழ்த்துக்கள். சித்திரை வணக்கம் வணக்கம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாரும் சொல்லுங்க. புத்தாண்டல்ல இனிய ஆண்டு, சித்திரை வருஷ இனிய வாழ்த்துக்கள். இனிய மாச இனிய இருக்கட்டும். அந்த ஒரு வித்தியாசமான கருத்தால தான் நான் ஈடுபட இருந்தேன். நீங்க சாரியை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறீங்களா? ஆமாம். ரைட். உங்களுக்கு பின்ன சம்மதம் இல்லை தானே? அதை மடிச்சு மேசையில வச்சு ஒரு ஏலம் மாதிரி வச்சு விடலாம். இல்ல, இது இப்போ ஒரு ஆளுக்கு கொடுக்கப்படுது. ஏலத்துல விட்டாலும் இந்த பாமுகத்துக்கு ஏலத்தில் எடுத்தாச்சு. அங்க சும்மா ஒருவர் எடுத்துட்டேன். மாம்பழம் எல்லாம் லட்சக்கணக்கு கோடிக்கணக்குல போகுது. அதானே. எங்கட பாமுகத்துல ஒரு ஏலத்தை வச்சால் போகும் தானே. அதானே போதானே வேணும். ஒரு மாம்பழத்துக்கு 4 லட்சம் கொடுக்குறாரு மக்கள். அழுகின மாம்பழத்துக்கு அதுவும். எனவே ஒரு பொன்மாலை பொழுதுல இப்படியான ஒரு இதுகளை வச்சு ஒரு ஏலம் நிகழ்ச்சியோட வச்சால் ஆப்ரைசம் இல்லை, ஏலம். அந்த ஏலம் பிறகு ஓலமா வந்துடும். அண்ணா சொன்ன மாதிரி ஏலத்துல கையில வாங்கி போட்டு வாணிக்கு ஓலம் பாடிட்டு போவாரு. ஒரு மாம்பழத்தை சும்மா ஒரு மாம்பழத்தை விற்கிறாங்க. 4 லட்சம் எல்லாம் ஊர்ல அவன் ஊர்கோயில் ஊரண்டு அங்க ஸ்ரீலங்கால. இங்கே பவுன்ஸ் கணக்குல கொடுத்தாரு எல்லாம். கோயிலுக்கு எப்படி பார்த்தா 2 நாள் அழியிரும் அது. இல்ல, அந்த கோயிலுக்கு ஒரு நன்கொடை கொடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை தானே, அதான் நான் நினைக்கிறேன். சரியா அதுக்கான கஷ்டப்பட்டு பெருமதி இல்ல அந்த கோயிலுக்கு. சரியா கஷ்டப்பட்ட கோயிலு தான் அது நடந்தது. அந்த கோயில்ற பணத்தை எடுத்து வேற மாதிரி செய்தா கொடுக்கலாம். அந்த அங்க இருக்கிறார்கள் வீடு கட்டி அப்படி செய்தா நம்ம தாராளமா கொடுக்க வேணும். போட்டோவில் வர வேணும், பேப்பர்ல வர வேணும், செய்தித்தாள்கள் எல்லாத்திலையும் வர வேணும், இந்த சமூக ஊடகங்கள் எல்லாத்திலும் வர வேணும். இத்தனை கொடுத்து இத்தனை எடுத்தாருண்டா அந்த ஒரு அவரின் இந்த பண வலுவை காட்டுவதற்கும் பெருமையை காட்டுவதற்குமான ஒரு நிகழ்வாக அமைந்ததுன்றதுதான் என் கருத்து. கோயிலுக்கு அன்பளிப்பன்றதுக்குள்ள அதை காசி சேரலாம். அன்பளிப்புக்குரிய விஷயமாக என் கருத்தல்ல. கொடுத்து போட்டு போகலாம் தானே, கோயிலுக்கு போகும் தானே. கோயிலுக்கு குடுக்கறேன்டா தெரியாம குடுக்கணும், அதுதான் ஒரு குடுப்பு. அதுக்கு ஏலம் மட்டும் போடக்கலாம், தெரியாம குடுக்கலாம். நீங்க ஏலம் போடக்குள்ள தெரியாம குடுக்கல, ஏலம் மட்டும் போடுறார்கள். எனக்கும் அது சரி வரையில, எனக்கும் அது நான் ஒத்து வரையில. முருகன் படத்தையும் பிள்ளையார் படத்தையும் அந்த சிலைகளையும் வைத்து வார காலத்துல ஏலம் போக மாட்டேன் நினைக்கிறேன். அதுவும் போகும். கொஞ்ச நாள் பூசைக்கு வைக்கிற மாம்பழம் ஏலத்துல புரண்டா அந்த பூசைக்குரிய கடவுளரையும் வச்சு ஏலத்துல வச்சால் போக மாட்டேன். அது மட்டும் இல்ல, கொடுக்குற சாரியை கொண்டு கடையில விற்கிறார்கள் கோயிலுக்கு. அப்ப பிள்ளையார் முருகனும் போவார். அதுக்கு அந்த ஆலய பிரதம குருவையும் ஆலய பரிபாலன தலைவரையும் நடுவில் கோயிலுக்கு முன்னுக்கு வைத்து உரிக்க வேணும் பொதுமக்கள். நன்றி.